வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. பாருங்கள், நம்ம வேலைக்கு போயிட்டு வரோம், இல்லை அவசரமாக எங்கேயோ வெளியே போயிட்டு வரோம். டக்குன்னு ஒரு சப்பாத்தி செஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்னா அதுக்கு சைடிஷ் வேறு பண்ணணும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், வெஜிடபிள் சப்பாத்தி இன்றைக்கி பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுருங்க. அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டுக்குங்க. ஒரு டம்ளர் அளவு தண்ணி போட்டுக்கோங்க. கேரட் ஒரு 2 கேரட்டு இந்த மாதிரி பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். நல்லா தோல் சீவிட்டு கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருசாக ஒரு உருளைக்கிழங்கு அதையுமே இதில் சேர்த்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை பட்டாணி ஒரு 3/4 பவுல் வச்சுருக்கேன், அதுவும் இதில் சேர்த்துடலாம். இப்போ இதில் கொஞ்சம் இந்த காய்கறிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கிண்டிடலாம். இப்போ இதை மூடி போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த காய்கறி எல்லாமே வேகிற வேலைக்கு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், 300 கிராம் கோதுமை மாவு வச்சுருக்கேன். இது கஸ்தூரி மேத்தி. இதை கொஞ்சம் நல்லா இப்படி கசக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் ஓமம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதில். அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ நெய் 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துக்கலாம். பாருங்கள், 1 ஸ்பூன் அளவுக்கு இப்போது சால்ட்டு சேர்த்துக்கலாம். எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், 1 பவுல் தண்ணி எடுத்துருக்கேன். இது ஃபுல்லாகவே இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா பிணைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை பிணைஞ்சிப்போம். பாருங்கள், இதில் கொஞ்சமாக 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டு இந்த மாவு நல்லா பிணைஞ்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வேக வச்சு கொஞ்சம் நல்லா ஆற வச்சாச்சு. கொஞ்சமாக தண்ணி இருக்கும், அதை நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் தனியாத்தூள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு முதல்ல நம்ம உப்பு போட்டுட்டோம், தண்ணி வடிச்சிட்டோம் இல்லைங்களா, அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா மசிச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மசிச்சதுக்கப்புறம் நம்ம கையில் நல்லா ஒரு தடவை மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் லைட்டாக சூடு பண்ணிக்கலாம். இதை ஏன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் லைட்டாக தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நல்லா திக்காகிடணும். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுக்கலாம். இந்தளவுக்கு திக்கானவுடனே இதை இந்த மாதிரி உருட்டிக்கங்க. உருட்டி நம்ம தட்டில் வச்சிடலாம். பாருங்கள், மாவு நல்லா திக்கான பக்குவத்தில் நம்ம பிணைஞ்சி வச்சுருக்கணும். நல்லா இந்த மாதிரி திரட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் மாவை. பாருங்கள், கொஞ்சமாக மாவு போட்டுக்கலாம். மாவு போட்டுட்டு நல்லா இந்த மாவில் இந்த மாவை இந்த மாதிரி அமுக்கி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா திரட்டிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு திரட்டிட்டு இதை எடுத்து இதுக்குள்ளே வச்சுருங்க. ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் இப்படி பொறுமையாக தேய்ங்க. இப்போ நம்ம தவால போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். நல்லா ஹையில் வச்சு ஃபஸ்ட்டு போட்டுருங்க. நம்ம திருப்பி போட்டுட்டு சிம்மில் வச்சுக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக பட்டர் எடுத்து, பட்டர் இல்லை நெய் இல்லை எண்ணெய் உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை போட்டுக்கோங்க. ஆனால் பட்டர் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ சூப்பரான வெஜிடபிள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பரான ஹெல்த்தியான ஒரு வெஜிடபிள் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி சப்பாத்தி செஞ்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் முடிஞ்சிடும். டைம் ரொம்ப எடுக்காது. சைடிஷாக நம்ம தயிரும் அதுக்கப்புறம் பட்டரும் வச்சு சாப்பிட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.